வணக்கம். நாள்தோறும் யூடியூபில் கண்டு மகிழ்வதை, ஸ்பாட்டிஃபையில் கேட்டு மகிழ்வதை வரிவடிவில் படித்து ரசியுங்கள். பிளாகில் வணக்கம். சிலப்பதிகாரத்தினுடைய பதிக பகுதியை பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிலப்பதிகாரத்தினுடைய உள்பகுதிக்குள்ளே போகிறோம். புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக்காண்டம் 3 காண்டங்களை உடையது, 30 காதைகளை உடையது. இதில் முதல் பகுதியாகிய புகார் காண்டம் மங்கள வாழ்த்தோடு தொடங்குகிறது. பொதியிலாயினும் இமயமாயினும் பதிகளு அறியா பழங்குடிகளிய பொது அரு சிறப்பின் புகாரே ஆயினும் நடுக்கின்றி நிலைய என்பது அல்லதை ஒழுக்கம் கூறார் உயர்ந்தோர் உண்மையின் முடித்த கேள்வி முழுதுணர்ந்தோரே. அதனால் நாக நீல் நகரொடு நாகநாடு அதனோடு போகம் நீர் புகழ் மண்ணும் புகார் நகர். நான் முன்னர் சொன்னது போல இறைவாழ்த்து என்று தனியாக இல்லாமல் இயற்கையை வாழ்த்துகின்ற அருமையை பார்க்கிறோம். பின்னர் புகார் நகரத்தினுடைய பெருமையை சொல்கிறார். பதிகளு அறியா பழங்குடிகளிய, அது என்ன அர்த்தம்? இந்த ஊருக்கு வந்தால் இந்த ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அந்த ஊர் இருக்கணுமா. அப்படியான ஒரு ஊர் பூம்புகார் நகரம். அந்த ஊரில் முதல்ல கண்ணகியை தாங்க அறிமுகப்படுத்துகிறாரு. அதாவது கதாநாயகி அறிமுகம் தான் முதல்ல, அப்புறம் கதாநாயகனுடைய அறிமுகம். கண்ணகி அறிமுகத்தை பற்றி சொல்கிற போது அவர் சொல்கிற வரிகளை பாருங்களேன். போதிலார் திருவினால் புகழுடை வடிவென்றும் தீதிலா வடமீனின் திறம் இவள் திறமென்றும் மாதரார் தொழுது ஏத்து வயங்கிய பெருங்குணத்து காதலால் பெயர் மண்ணும் கண்ணகி என்பால் மன்னோ. இவ்வளோ அழகாக அவர் எடுத்து சொல்கிறார். அவ வானில் விளங்குகின்ற ஒரு மீன் போன்று விளங்குகின்றாள், உலகோர் போற்றுகின்ற அழகோடு திகழ்கிறாள் அப்படின்னு சொல்கிறார். கதாநாயகன் அறிமுகப்படுத்துகிற போது பெருநிலம் முழுவதும் ஆளும் பெருமகள் தலை வைத்து ஒருதனி குடிகளோடு உயர்ந்து ஓங்கு செல்வர்தாம் வருநிதி பிறர்கார்த்தும் மாசாத்துவான் என்பான் இருநிதி கிழவன் மகன் ஈரட்டாண்டு அகவையான் அவனும் தான் மண் தேய்த்த போலினான் மதிமுக மடவார்தம் பண் தேய்த்த மொழிகினார் ஆயத்து பாராட்டி கண்டு ஏத்தும் செல்வன் என்னும் இசைபோக்கி காதலால் கொண்டேத்தும் கிழமையான் கோவலன் என்பான் மன்னோ. அவன் மாசாத்துவாணிகன் மகன் என்பதை சொல்லி அவனும் எப்படிப்பட்டவன், அழகுடையவன், சிறப்புடையவன், பார்த்தோர் வியக்கும் வண்ணம் இருக்கின்ற அழகுடையவன் சொல்கிறார். அங்கே திருமணம் எப்படி நிகழ்ந்ததா? முரசி எம்பின முருடு அதிர்ந்தன முறை எழுந்தன பணிலம் வெண்குடை அரசு எழுந்ததோர் படி எழுந்தன அகலுள் மங்கள அணி எழுத்து மாலைதால் சென்னி வைரமணி தூணகத்து நீல விதானத்து நித்திலப்பூம் பந்தற்கீழ் வானூர் மதியம் சகடனைய வானத்து சாலி ஒருமீன் தகையாளை கோவலன் மாமுது பார்ப்பன் மறைவழி காட்டிட தீவளம் செய்வது காண்பர்கன் நோன்பு என்னை. நீல விதானத்து நித்திலப்பூ பந்தற்கில் அப்படின்னு சொல்லி செயற்கையாக ஒரு ஆகாயத்தை உருவாக்குதல். இப்போ நான் அமெரிக்கா போயிருந்தப்ப லாஸ் வேகஸ் நகரில் சில மாலுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா மேலே ஆகாயமும் நிலவும் நட்சத்திரமும் இருக்க மாதிரி தோணுதுங்க. ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லை, அது செயற்கையாக செஞ்சுருக்கிறாங்க. நம்ம ஒரு நிலவொளியில் நடந்து போகிற மாதிரியே இருக்குது. இதை 2000 ஆண்டுகளுக்கு முதல்ல சிலப்பதிகாரத்தில் அந்த ஆசிரியர் இளங்கோடிகள் சொல்கிறாரு. நட்சத்திரங்களும் மற்றவையும் ஜொலிக்குமாறு வானம் போல அந்த மண்டபம் அமைக்கப்பட்டிருந்தது. விரையினர் மணியினர் விலங்கு வேணியர் உரையினர் பாட்டினர் ஒசிந்து போக்கினர் சாந்தினர் புகையினர் தயங்கு கோதிதம் ஏந்தில முளையினர் இடித்த சுண்ணத்து விளக்கினர் களத்தினர் என வந்திருந்தோர் அத்தனை பேரும் மணமக்களை வாழ்த்தினார்கள். காதலர் பிரியாமல் கவுகை நிகழாமல் தீதர்க என ஏற்றினர். அங்கு வந்திருந்தவர்களெல்லாம் அவர்களை பாராட்டினார்கள். எப்படி பாராட்டினார்கள்? காதலர் பிரியாமல் கவுகை நிகழாமல் நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார்கள். மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட அங்கு அந்த திருமணம் மிகச் சிறப்பாக நிகழ்ந்தது என்று சொல்லி மங்கள வாழ்த்து பாடல் பகுதியை நாம் பார்க்கின்றோம். இந்த மங்கள வாழ்த்து பாடல் மூலமாக கதாநாயகனுடைய அறிமுகம், கதாநாயகியினுடைய அறிமுகம், கண்ணகி கோவலன் அறிமுகம், பூம்புகார் நகரத்தினுடைய பெருமை, இயற்கை வாழ்த்து, வந்திருந்தோருடைய வாழ்த்து என்று மங்களகரமாக தொடங்குகிறது சிலப்பதிகாரம். இனி வரும் பகுதிகளை தொடர்ந்து பார்ப்போம்.
நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.